Happy evening, everyone. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். வெல்கம் டு சூப்பர் 70 சீரீஸ் ஆஃப் டே 12. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு ட்ரெயினர் ஹெச்எம் முகமது அப்பாஸ். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா லைஃப் ஸ்கில் ட்ரெயினர், NLP சுப்ரீம் மாஸ்டர், மேலும் ஃபவுண்டர் ஆஃப் ஹூத் ஹூத் அகாடமி அண்ட் ஹாப்பி லைஃப் கோச்சிங் சென்டர். நிறைய குழந்தைங்களா இருக்கட்டும், கப்பல் கவுன்சிலிங்கா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி சூப்பரா கைட் பண்ணிட்டு வராங்க. மேலும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ட்ரெயினர் இன் குளோபல் ஹாப்பினஸ் சிங்க்ரோனி அண்ட் ட்ரைனிங் மேரத்தான் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் அவங்க பங்களிப்பு இருந்திருக்கு. ஸோ லெட்ஸ் ஆல் வெல்கம் டுடேஸ் ட்ரெயினர் ஹெச்எம் முகமது அப்பாஸ் அவர்களை டு சூப்பர் 70 பிளாட்ஃபார்ம். ஹாய் கைஸ், ஹாப்பி ஈவினிங். ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? ஆடியோ கேட்குது இல்ல? இறைவன் நம் வாழ்வில் எப்போதும் வளங்களை தந்து நலமோடு நம்மை வாழச் செய்வானாக. ஒரு நல்ல தலைவருக்கு அழகு எதுன்னு சொல்லுவாங்கன்னா, தன்னோடு இருக்கிறவள அவங்களுடைய திறமைகளை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில வளங்களை ஏற்படுத்துறது. அந்த வகையில் நம்முடைய ஆசான் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்முடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரத்துக்கு கடுமையாக முயற்சி செய்கிறாங்க. முதல்ல ஆசானுக்கு நம்ம நன்றி. அடுத்து இந்த அழகான ஆசானை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு காலம் முழுக்க நன்றி சொல்லுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்னைக்கு டாபிக் வந்து வளமாக வாழ்வோம். வளமாக வாழணும்னா முதல்ல நம்ம சிரிக்கணும்ல. கொஞ்சம் எல்லாரும் சிரிங்களேன். கொஞ்சம் அழகாக சிரிங்க பார்ப்போம். சிரிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் இமேஜ் பண்ணுறேன் உங்கள் ஒவ்வொருடைய ஃபேஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ரொம்ப ஆசமாக, ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ முதல்ல யாரை பார்த்தாலும் சிரிக்கிறது நமக்கு ஒரு பெரிய வளத்தை கொடுக்கும். சிரிப்போமா? இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தினால நம்ம சிரிப்போம். வளமாக நம்ம வாழணும்னா நமக்கு நல்ல சிந்தனை வேணும். பொதுவாக ஒரு நாளைக்கு மனிதர்களுக்கு எத்தனை சிந்தனைகள் வருதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி சேட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க பார்ப்போம். சராசரியாக 60,000 சிந்தனைகள் வருதான். அப்பா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த 60,000 அதிகமானது நெகட்டிவ் தாட்ஸு, எதிர்மறையான சிந்தனைகள்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நம்முடைய சிந்தனை வந்து யூடியூபினுடைய ஆட்டோ பிளே வீடியோ மாதிரி இருக்கக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஆட்டோ பிளே இருந்துச்சுன்னா எப்படி நேரங்கள் தேவையில்லாத வீடியோக்களை பார்த்து வீணாகுதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் வீணாயிடும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சிந்தனை வந்து நல்ல விதை மாதிரி. அப்போ நல்லதை விதைச்சா நமக்கு எப்பவுமே நல்ல மரம் கிடைப்பது போன்று நமக்கும் நல்வாழ்வு கிடைக்கும். நல்ல சிந்தனை நம்மை மட்டும் பாதுகாப்பதோடு நம்மோடு இருப்பவர்களையும் பாதுகாக்கும், வளங்களை கொடுக்கும். அதுக்கே இந்த ஏரோப்ளைனும் பைலட்டோடைய ஃபோட்டோன்னு தானே கேட்குறீங்க. இந்த ஏரோப்ளைன் பேர் US ஏர்வேஸ் 1549. பைலட்டோடைய பேர் கேப்டன் செஸ்லே செல்லி. 2009 ஜனவரி மாதம் அமெரிக்காவுடைய US ஏர்வேஸ் 1549 விமானம் 155 பயணிகளோட நியூயார்க் நகரில் பறக்க தொடங்கிச்சு. பறந்த கொஞ்ச நேரத்திலேயே பறவைகள் மோதி 2 இன்ஜினும் வேலை செய்யலை. அப்போ 155 பயணிகளும் பதட்டப்பட்டு பயமடைஞ்சு நம்ம கதை இன்னோட முடிஞ்சிடுது, கடைசி நேரம் இது அப்படின்னு நினைக்கும்போது கேப்டன் செஸ்லே செல்லி மட்டும் அமைதியாக நிதானமாக ஹர்சன் ஆத்தங்கரையில் ஆற்றில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குனாரு. அந்த சம்பவத்தில் யாருக்குமே உயிர் சேதம் அடையலை, எந்த சேதமும் பாதிப்பும் ஏற்படலை.
அதுக்கு பிறகு அவர்கிட்ட பேட்டி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது நம்ம பிரச்சனையை பத்தி யோசிக்காம, பிரச்சனையை பத்தி யோசிச்சா நமக்கு பயம் அதிகமாகும், தீர்வை பத்தி யோசிச்சா நமக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். நான் தீர்வை பத்தி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொன்னார். பிரச்சனையின் போது ஏன்னு யோசிக்காம எப்படின்னு யோசிச்சா நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லி கேப்டன் செல்லி சொன்னார். நல்ல சிந்தனை என்பது நம்மிடம் உள்ள ஒரு அழகான வளம் அது. அதனால எந்த நேரத்திலும் நமக்கு வாழ்க்கையில வளம் வேணும்னா முதல்ல நமக்கு நல்ல சிந்தனை வேணும். அடுத்து நல்ல சொல். நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கும். டாக்டர் எமோட்டோவினுடைய வாட்டர் கிறிஸ்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை இது நம்ம ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ்ல தண்ணி எடுத்துக்கிறாரு. ஒரு கிளாஸ்ல தண்ணியில நல்ல வார்த்தைகளை பேசுறாரு. இன்னொரு கிளாஸ் தண்ணியில கடுமையான வார்த்தைகள் பேசுறாரு. இந்த ஆய்வுக்கு பிறகு அவர் வெளியிடுற தகவல் என்னன்னு சொன்னா, நான் நல்ல வார்த்தைகளை பேசி 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 சேகரிச்ச அந்த தண்ணீர் வந்து ஒரு பனித்துளிகளை அழகாக பார்க்கறதுக்கு பனித்துளி மாதிரி இருந்துச்சு. நான் கடுமையான வார்த்தைகளை பேசின அந்த தண்ணீர் வந்து பார்க்கவே விகாரமா கொடுமையா இருந்துச்சு சொல்லிட்டு அவருடைய ஆய்வை வெளியிடுறாரு. மனிதனுடைய உடல்ல 70% தண்ணி தான் இருக்கு. அப்ப நாமும் நல்ல வார்த்தைகளை பேச 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 நம்முடைய வாழ்வு வளமாக மாறும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எமோட்டோ சொல்றார். அடுத்து பிளசிபோ எஃபெக்ட். பிளசிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னா, ஒரு மருத்துவர்கிட்ட நோயாளி போனா மருத்துவர் வந்து ஒரு மாத்திரையை கொடுத்து, இந்த மாத்திரையை வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரை, நம்ம ஆசான் சொல்ற மாதிரி பவர்ஃபுல் டெக்னிக், ஆசான் யூஸ் பண்ற அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. அதே மாதிரி ஒரு மருத்துவர் வந்து இது பவர்ஃபுல்லான மாத்திரை அப்படின்னு சொல்லி நோயாளிகிட்ட கொடுத்தா அந்த வார்த்தையே நோயாளிக்கு 40% வந்து குணமாகிடும் சொல்லி பிளசிபோ எஃபெக்ட் நமக்கு சொல்லுது. இப்போ செக் பண்ணலாமா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கண்ணே. உங்கள் பிள்ளைகள்கிட்ட, உங்கள் கணவர்கிட்ட, உங்கள் பேரண்ட் கிட்ட, உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட, உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கம்மா, நீ வந்ததுக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைச்சது அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. அவங்க ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சுல்ல. அப்போ நல்ல வார்த்தை, நம்முடைய நாம் சொல்கிற நல்ல வார்த்தை பலருடைய வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய வரமா, மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆசிரியர் சொன்ன நல்ல வார்த்தை அவருடைய வாழ்க்கையை மாத்திடுச்சு. யார் அந்த வாழ்க்கை மாற்றப்பட்டவர்னு பார்த்தா மேரி கே ஆஷ். இவங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணால் தெரியும். மேரி கே ஆஷ் வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸுடைய மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய நிறுவனர். அவர் சிஓ. மேரி கே ஆஷ் படிக்கிற வயசில் பருவத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய டீச்சர் வந்து அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ பார்க்க புத்திசாலியாக இருக்கம்மா, உன்னுடைய பேச்சுக்களும் உன்னுடைய எண்ணமும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நீ நல்லா படிச்சின்னா உனக்கு ஃப்யூச்சர் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொல்லி மேரிக்கு அவங்க டீச்சர் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவங்கள உத்வேகப்படுத்தி வேகப்படுத்தி நல்லா படிக்க ஆரம்பிச்சாங்க. படிப்புல ஆர்வம் காட்டினாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வணிக நிறுவனத்தினுடைய நிறுவனராக இன்னைக்கு உலகத்துல வளம் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு டீச்சருடைய வார்த்தை ஒரு மேரிய மாத்திருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கும் நம்முடைய நாம் பிள்ளைகள்கிட்ட நம்ம பேசுற வார்த்தை நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை மாற்றும். ஒரு குழந்தைய வந்து நல்ல ஆர்வம் ஊட்டுற வார்த்தைகளை பேசினா அந்த குழந்தை வாழ்வு வளமாகவும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதே குழந்தைகிட்ட தேவையில்லாத வார்த்தைகள் பேசுகிற பொழுது அந்த குழந்தை சங்கடப்படும், அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி வருங்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க. அப்போ நல்ல சிந்தனை நமக்கு இருக்கிற மாதிரியே நல்ல வார்த்தைகளும் நமக்கு இருக்கணும். அதனால் நல்ல சிந்தனையும் நல்ல சொல்லும் நமக்கு நம்மோடு இருப்பவர்களுக்கு ஒரு வளங்களை கொடுக்கும். அடுத்து நல்ல செயல். மூணாவது, முதல்ல நல்ல சிந்தனை வேணும், அந்த சிந்தனை நல்ல சொல்ல மாறணும். அடுத்து நம்ம வாழ்க்கையில நல்ல செயல்கள் இருக்கணும். சிந்தனையும் சொல்லும் எங்க முடியும்னா செயல்ல தான் முழுமை பெறும். இவரை யாருக்காவது தெரியுமா? இவர் பேரு ஃபெமி ஓட்டேலடா. இவர் வந்து நைஜீரியாவில் உள்ள மகிழ்ச்சியான செல்வந்தர். நைஜீரியாவில் உள்ள மகிழ்ச்சியான செல்வந்தர். அது மட்டும் இல்லை, உலகத்தில்
உலகத்திலேயே மகிழ்ச்சியான செல்வந்தர் இவர். செல்வம் இருந்தா நிறைய பேர்ட்ட மகிழ்ச்சி இருக்காது. ஆனா இவர்ட்ட செல்வமும் இருக்கு, மகிழ்ச்சியும் இருக்கு. அதே மாதிரி நைஜீரியா பேர உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்ததுல இவரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இவருடைய நோக்கமா என்னைக்குமே இருந்ததில்லை. 2019ஆம் ஆண்டு தனது சொத்தினுடைய தொண்டு நிறுவனத்துக்காக வேண்டி அர்ப்பணித்த ஒரு மனிதாபிமானமான மனிதர் இவர். ஒரு தொழிலதிபரா மட்டும் இல்லாம மனித நேயத்தோட இந்த உலகத்துல வாழ்ந்து இன்னைக்கு மகிழ்ச்சியான செல்வந்தரா உலகத்துல வலம் வராரு. அதே மாதிரி மகிழ்ச்சி என்பது சம்பாதிக்கிறதுல மட்டும் இல்லாம ஏழைகளுக்கு கொடுக்கறதுலயும் மகிழ்ச்சி இருக்கு. ஏழைகளுடைய மனங்களை மகிழ்ச்சியாக்குறதுலயும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சொல்லி ஃபெமி உலகத்துக்கு எடுத்து சொல்றார். எப்படி அவருக்கு ஏழைகளுக்கு கொடுக்கறதுல மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தொண்டு நிறுவனம் இவரை அணுகி அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகள்கிட்ட, அங்க ஒரு நடக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 200 வீல் சேர் வாங்கி கேட்குறாங்க. இப்போ ஃபெமி 200 வீல் சேர் வாங்குறதுக்கு ஸ்பான்சர் பண்ணாரு, பணத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த தொண்டு நிறுவனம் கேட்டுக்கிச்சு, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவரும் ஃபெமியும் போய் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு வீல் சேர்லையும் ஒரு குழந்தைய உட்கார வச்சு அப்படியே தள்ளிட்டு போகிறோம். அது மாதிரி இவர் தள்ளிட்டு போகும்போது ஒரு குழந்தை இவருடைய ஷர்ட்டை பிடிச்சது. இவர் அப்படியே குனிஞ்சி குழந்தைகிட்ட கேட்டார், சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அடுத்து ஏதாவது வேணுமாம்மா, ஏதாவது தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த குழந்தை இவர் நல்லா உத்து பார்த்துட்டு சொல்லிச்சான், நான் உங்கள் முகத்தை ரொம்ப நல்லா உத்து பார்த்துக்கிறேன். ஏன்னா நாளைக்கு இறைவன்கிட்ட நடக்க முடியாத எனக்கு இவர் வீல் சேர் வாங்கி கொடுத்து என் உலகத்தை பார்க்க வச்சாரு. அதனால இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்றதுக்காக நான் உங்கள் முகத்தை உத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தை சொன்ன உடனே ஃபெமியோடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் ஊற்றிச்சு. ஒரு பேட்டியில் ஃபெமியே சொல்கிறாரு, எனக்கு வாழ்க்கையில் நான் இன்னைக்கு மகிழ்ச்சியான செல்வந்தராக இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு காரணமே ஏழைகளுக்கு கொடுக்கறது தான். அப்ப இந்த நல்ல செயல்களும் நமக்கு வளங்களை கொடுக்கும். அடுத்து அறிஞர்கள் சொல்லுவாங்க, நம்முடைய எண்ணங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். எண்ணங்கள்ல நம்ம கவனமா இருந்தா எண்ணங்கள் தான் நம்முடைய வார்த்தைகளாகுது. அடுத்து வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். வார்த்தைகள் தான் நம்முடைய செயல்களாகுது. அடுத்து செயல்கள்ல கவனமா இருக்கணும். செயல்கள் தான் நம்முடைய பழக்கமாகுது. நம்முடைய பழக்கங்கள்ல கவனமா இருக்கணும். பழக்கங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது. அப்ப நம்முடைய வாழ்க்கை வளமாகணும் அப்படின்னா நமக்கு முதல்ல நல்ல சிந்தனை வேணும். அந்த சிந்தனை நல்ல வார்த்தைகளாக மாறணும். நமக்கு மட்டும் இல்லாம உலகத்துல வாழ்ற எல்லாத்துக்கும் நம்ம நல்லதை சிந்திச்சா நமக்கு நல்லது நடக்கும். தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள நல்லா வளரும்னு சொல்லி. அது மாதிரி எல்லாருக்குமான மனிதர்களா ஒரு நல்ல சிந்தனை நமக்கு இருக்கணும். நம்மோடு இருக்கிறவங்கள்ட்ட, நம்மளை பார்க்குறவங்கள்ட்ட நல்ல பேச்சுக்களை பேசணும், நல்ல செயல் செய்யணும். இந்த மூணுமே நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வளத்தை கொடுக்கும்னு சொல்லி அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க. அடுத்து நன்றி சொல்றது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச சாருக்கு நன்றி சொல்றது. அப்படி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா? வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுடைய கண்களை அப்படி மூடிக்குங்களேன். நிதானமாக உங்கள் கண்களை மூடிக்குங்க. எந்தவித ஃபோர்ஸும் இல்லாமல் அமைதியாக உங்கள் கண்களை மூடிக்குங்க. உங்கள் கண்களை மூடிட்டு அப்படி ஒரு 3 முறை மூச்சை இழுத்து விடுங்க. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். கூலி படத்தில் ரஜினி சார் சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, லேட்டஸ்டாக நம்ம சார் அதிகமாக சொல்கிற வார்த்தை. இப்போ நிதானமாக உங்கள் தலையிலிருந்து, உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்க. அந்த பொருளை கவனிச்சு, உதாரணமாக தலையை எடுத்துக்கங்க. தலைக்கு மேலே அழகான முடியை கொடுத்துருக்குறோம். நம்முடைய கண் இமை என்ன கலரோ அந்த கலரில் ஒவ்வொருத்தருக்கும் முடி இருக்கு. எவ்வளோ அழகான முடி இல்லை? முடி இல்லைன்னு வைங்களேன், அமேசான் காட்டில் போய் வாங்கிட்டு எண்ணெய் தேய்ச்சாலும் கஷ்டம்தான். அப்படி தானே? இன்னைக்கு முயல் ரத்தம்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகும் முடி நடுறது அல்லது வளர்க்குறது இயல்பாக இயற்கையாக இருக்கிறது கஷ்டம் தானே?
அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த முடியை கொடுத்த இறைவனுக்கு மனசார நன்றி சொல்லலாமா? ஒரு முறை மனசார நன்றி சொல்லுங்க. அப்படியே ம், தலைக்குள்ள மூளைக்கு உள்ள போங்க. எவ்வளவு நல்ல சிந்தனை இல்லை நமக்கு. ஒரு அரை மணி நேரத்துல மக்களுக்கு நல்லதை சொல்லிடணும்னு சொல்லி சார் ஏற்பாடு பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு ஒவ்வொரு நாளும் 70 ட்ரைனரும் நிறைய சிரமப்பட்டு அழகான முறையில் மக்களுக்கு ஏதாவது நம்முடைய நாவல இருந்து நல்லது கிடைச்சணும்னு சொல்லி சிரமப்படுறோம்ல. இந்த நல்ல சிந்தனையை கொடுத்த இறைவன், நல்ல அறிவை கொடுத்த, நல்ல திறமையை கொடுத்த இறைவனுக்கு ஒரு போது நன்றி சொல்லுங்க பார்ப்போம். கண்களை மூடிக்கிட்டே நிதானமா நன்றி சொல்லுங்க. ரொம்ப சைலண்டா அமைதியா நன்றி சொல்லுங்க. கண் கொடுத்துருக்கான்ல இறைவன், ஒரு அழகான கண்ணு. எங்கெல்லாம் பார்க்குறோம்ல, இன்னைக்கு நம்ம வாங்குற மொபைலுக்கு, நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப்க்கு கேமராவுடைய மெகா பிக்சல் தெரியுதுல்ல நமக்கு. நம்முடைய கண்ணுடைய மெகா பிக்சல் எவ்வளோ மைனூட்டாக பார்வை இறைவன் கொடுத்துருக்குறான்ல. ஒரு அழகான வெள்ளை, அதுக்கு மேலே ஒரு பிளாக்கு, முடி கலர்லேயே அந்த கண்ணுடைய வெளி இவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுக்கு ஒரு முறை நன்றி சொல்லுவோமா இறைவனுக்கு? மனசார கண்களை மூடிக்கிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி ஒவ்வொரு பொருளா, ஒவ்வொரு உறுப்பா கவனிங்களேன். மூக்கு அழகான முறையில் சுவாசிக்கிறோம், அதுக்கு நன்றி சொல்லுங்க. காதுகள் அழகா நிறைய விஷயங்களை கேட்குறோம், அதுக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி கீழே கழுத்து, பின்பக்கம் முன்பக்கம் தொண்டை, பின்பக்கம் கழுத்து, கழுத்துக்கு கீழே உள்ள முதுகந்தண்டு எலும்புகள், நரம்புகள், அப்படி கீழே உள்ள ஹார்ட்டு, அப்படி ஒவ்வொன்றா யோசிங்களேன். அந்த ஹார்ட்டினுடைய அந்த ஹார்ட் பீட்டை நிதானமாக கேளுங்க, கண்களை மூடிட்டு. எவ்வளோ அழகா அடிக்குதுல்ல, அழகா பம்ப் ஆகுதுல்ல, ரத்தத்தை சுத்தப்படுத்தி வெளியே விடுதுல்ல. இதை யாரால செய்ய முடியும்? இதுக்கு ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லலாமா? அப்படியே நம்ம உடல்ல உள்ள ஒவ்வொரு உறுப்பா எவ்வளவு அழகா செயல்படுது, அப்படியே அதை கவனிச்சு நீங்க ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்றதும் நம்முடைய வாழ்க்கையில வளங்களை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குறதுக்கு முன்னால படுக்கையில உட்கார்ந்து, பெட்ல உட்கார்ந்து, நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், யார்கிட்ட என்ன பேசணும், யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம், எவ்வளோ நல்ல சிந்தனை வந்துச்சு, நல்லதை எத்தனை வார்த்தைகள் பேசணும், நல்ல விதமா எவ்வளவு செயல் செஞ்சோம் அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிச்சு, இது மாதிரி தனியா உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டு இறைவன் கொடுத்த வளங்களுக்கு, இறைவன் கொடுத்த உறுப்புகளுக்கு நம்ம நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய வளமா இருக்கும். அப்ப 4வது நன்றி சொல்றது. நன்றி சொல்றது இறைவனுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றாங்களோ, பஸ்ல ஒருத்தவங்க சீட்டு கொடுத்துருக்காங்க, நம்ம சாலையில போயிட்டு இருக்கோம், ரோட்ல வண்டி ஓட்டுறோம், நம்ம ஹார்ன் அடிக்கும் போது வழி விட்டவங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் பண்ணி தேங்க்ஸ் சொல்றது, ட்ரெயின்ல நம்ம போகும்போது பார்த்து சிரிக்கிறது, யாராவது நமக்கு ஏதாவது சொன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது, இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகள் நமக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா, உதவி செஞ்சா, நம்முடைய மனைவி, நம்முடைய கணவர், நம்முடைய பேரண்ட், இப்படி எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை அவ்வளவு பியூட்டிஃபுல்லா, அவ்வளவு வளமா இருக்கும். சொல்லலாமா நன்றி? அப்ப நல்லதை சிந்திக்கணும். 2வது சிந்தனை நல்ல பேச்சாகணும். 3வது நல்ல செயல் செய்யணும். 4வது நன்றி செலுத்தணும். அடுத்து வாழ்க்கையில நமக்கு தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கையினுடைய உருவம்னு பார்த்தா நான் யாரை சொல்லுவேன்னா அருணிமா சின்ஹாவை சொல்லுவேன். இவங்க ஒரு வாலிபால் வீராங்கனை. ரயிலில் ஒரு வாட்டி பயணம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது வடபகுதி நமக்கு எப்படி உள்ளதுன்னு தெரியும். ஆந்திராவை தாண்டிட்டு அவ்வளோ சேஃப்டியாக நம்மளால் பயணம் செய்ய முடியாது. அப்போ அருணிமா சின்ஹா வந்து ட்ரெயினில் பயணம் போகும்போது அவங்களுடைய நகையை திருடர்கள் திருட முயற்சிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து இவங்களுடைய உயிரையும் நகையையும் பாதுகாக்க சண்டை போடுறதுல திருடர்கள் ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுறாங்க அருணிமா சின்ஹாவை. அப்படி தள்ளி விடும் பொழுது எதிர்க்க வந்த வேகமான ஒரு ரயில் அவங்கள காலில் ஏற்றி, ஒரு கால் இடது கால் அவங்களுக்கு முழுசாக இடது காலை இறந்துடுறாங்க. அப்போ இந்த ரயில் விபத்து
இவங்களுக்கு உயிர் கொடுத்துச்சு, ஆனா காலம் எடுத்துருச்சு. இது அவங்க வாழ்க்கையினுடைய முடிவா அவங்க பார்க்கல. அதுதான் அவங்க வாழ்க்கைய துவங்குற வழியா பார்த்தாங்க. அருணிமா சின்ஹா சொல்லுவாங்க, நான் மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறணும்னு சொல்லி தீர்மானிச்சேன். 2013 மே 21 வரைக்கும் அதுக்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சேன். செயற்கை கால்களோடு, இயற்கை 2 கால் இயற்கையாக இருக்கும் பொழுது எவரெஸ்ட் மலையை ஏறுறது ரொம்ப கஷ்டம். செயற்கை ஒரு கால் செயற்கை காலோடு நான் எவரெஸ்ட் மலையை ஏறணும்னு சொல்லி அதுக்கான ஆசிரியர்களை பார்த்து அதுக்கான பயிற்சிகள் எடுத்தேன். அப்படி பயிற்சிகள் எடுத்து 2013 மே 21 நான் எவரெஸ்ட் மலையை ஏறின முதல் செயற்கை கால் உள்ள பெண்மணி நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் அவங்க பேசுவாங்க. அப்போ வாழ்க்கையில் நமக்கு 5வது வேணும் தன்னம்பிக்கை. நிறைய சோதனைகள் நிறைய கஷ்டங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வரும். அதெல்லாம் கடந்து நம்ம தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தா அந்த தன்னம்பிக்கை நமக்கு வளங்களை கொடுக்கும். என்னால் முடியுன்ற அந்த நம்பிக்கை, என் கூட இறைவன் இருக்கான அந்த நம்பிக்கை, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலைன்ற அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையை வளர்த்த கொடுக்கும். அப்போ முதல்ல நல்ல சிந்தனை வேணும். பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் நல்லதை பேசணும். நம்ம வாழ்க்கையில் தப்பி தவறி கூட கெட்டதை செஞ்சிடக்கூடாது, நல்லதை செய்யணும். அடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். கடைசியாக தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழணும். தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த நிறைய வெற்றியாளர்கள் நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னா வரும். குட் மேன், மிராக்கல் மேன் போட்டிங்கன்னா மோரிஸ் அவருடைய வாழ்க்கை சுருக்கம் வரும். மோரிஸ் வந்து அமெரிக்காவை சார்ந்தவர், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சுருந்தார். தனக்குன்னு சொல்லி வானத்தில் பறக்க ஒரு விமானம் வச்சுருந்தார். விமானத்தை ஓட்டுறதுக்கும் கற்றுக்கிட்டார். இப்போ ஒரு நாள் வானத்தில் பறந்துட்டு இருக்கும் பொழுது விமானம் கோளாறு ஏற்பட்டுச்சு, ஃப்ளைட் ரிப்பேர் ஆகிடுச்சு. கீழே இறங்கும் பொழுது ஒரு பெரிய சத்தத்தோட விமானம் வெடிச்சு சதறிச்சு. அதில் இவருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுச்சு மோரிஸ்க்கு. நீங்கள் மோரிஸ்னு டைப் பண்ணாலே அவருடைய மொத்த ஹிஸ்ட்ரி கூகுள் கொடுத்துரும். அப்போ அதுக்கு பிறகு அவரை பரிசோதனை பண்ண அமெரிக்காவில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவர்கள் சொன்னாங்க, இதுக்கு பிறகு இவரால் நடக்க முடியாது, இவரால் எதுவுமே செய்ய முடியாது, சாப்பிடவோ எதுவுமே செய்ய முடியாது, பேசவோ எதுவுமே முடியாது. முடிஞ்சா கண் இமைய அசைக்கலாம், இவர் இன்னும் ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்துலேயோ இவர் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கார், அந்த உலகத்தை விட்டு போயிடுவார்னு சொல்லும் பொழுது மோரிஸ் தான் உள்ளத்தில் நினச்சிக்கிட்டாராம், இந்த மாதம் இந்த விபத்து ஏற்பட்டது மார்ச் 23ஆம் தேதி 1984. இவர் உலக நினச்சாராம், இந்த வருஷம் கிறிஸ்மஸை நான் என் வீட்டில் தான் கொண்டாடணும்னு சொல்லி அதுக்காக வேண்டி தன்னம்பிக்கையோடு போராடினாரு. நவம்பர் மாதமே வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு. இந்த உலகத்தில் இவர் வாழ மாட்டார்னு சொன்ன மருத்துவர்கள் அவருக்கு முன்னால் மரணிச்சிட்டாங்க. அவர் இன்னும் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. நிறைய மக்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற புத்தகங்களை எழுதிக்கிட்டு தன்னம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காரு. என்ன பாரு, என்னுடைய B2 B1 நரம்புலாம் உடஞ்சிருச்சு, என்னுடைய ஹார்ட் வீக்குன்னு சொன்னாங்க, என்னுடைய எல்லா உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸும் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட நான் இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால தன்னம்பிக்கை வேணும்னு சொல்லி மோரிஸ் சொல்லுவார். நமக்கு 5வதா தன்னம்பிக்கை வேணும். நல்ல சிந்தனை, நல்ல சொல், நல்ல செயல், அதோட நமக்கு நன்றி உணர்வோடு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா உலகத்தில் வளமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். இந்த ஏற்பாடு செய்த நம்மையும் எல்லா ட்ரெயினர்களோடு அறிமுகப்படுத்தி வச்ச, நமக்கும் ஜூமில் பேச தெரியும்னு கற்றுக் கொடுத்த நம்முடைய சாருக்கு நம்ம நன்றி சொல்லிக்குவோம். ஆசானுக்கு. ஆசான் நமக்கு ஒவ்வொரு முறை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்மை உலகத்தரமான மனிதர்களாக உருவாக்குகிறார்கள். ஆசானுடைய ஆயுளில், ஆசானுடைய வாழ்வில் இறைவன் வளங்களை வாரி வழங்குவானாக. ஆசானோடு தொடர்பில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் வளமான வாழ்க்கையை வாழ இறைவன் வாய்ப்பு தருவானாக. வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். எல்லாரும் சொல்ற மாதிரி பெஸ்ட் 5 சிந்தனையா இருக்கட்டும், நம்மளோட பேச்சா இருக்கட்டும், நம்மளோட செயல்களா இருக்கட்டும், எப்படி நன்றி சொல்றதுன்றத இவ்வளவு அழகா ரொம்ப அருமையா இருந்துச்சு கேட்கவே. அண்ட் அட் லாஸ்ட் தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் ஒவ்வொருத்தருக்கும். அதையெல்லாம் ரொம்ப அழகான முறையில சிறப்பா சொல்லி தந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சார். உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்றதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் 2 பேர். ஓ, ஏகப்பட்ட பேர். வாவ். இதுவரையும் பேசாத ஆட்களை கூப்பிடுவோமா? அன்மியூட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹ் எனக்கு கொஞ்சம் கோல்டு. ஓகே. பிரதர், செம்மையா இருந்துச்சு பிரதர். லைஃபுக்கு இந்த அஞ்சு தான் லைஃபோட அடிப்படை. அந்த அஞ்சும் வந்து அப்படியே பெஸ்ட் ஃபைவா கொடுத்துட்டீங்க. நீங்களும் வளமாக வாழணும், நாங்களும் வளமாக வாழ உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய இந்த கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு பிரதர். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஹாப்பி பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும். பிரதர், உண்மையிலே இந்த ஸ்பீச் வந்து நான் இது வரைக்கும் கேட்டதில் இட் வாஸ் வெரி நைஸ். உண்மையிலே என்னோட இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்னன்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஸ்பீச் டெலிவரி பண்ணுவாங்க. அது வந்து அந்த விஷயத்தை நம்ம டெலிவரி பண்ணுறதுல தான் கவனம் இருக்குமே தவிர அந்த விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுல பெரும்பாலும் அக்கறை இருக்காது. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையுமே அதை ரீகால் பண்ணி இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதையும் நான் திருப்பி கேட்கணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு அதை விஷயங்கள் அந்த 5 விஷயங்களையும் தூக்கத்தில் எழுப்புனா கூட திருப்பி சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான முறையில் ரீகால் பண்ணி சிறப்பாக இருந்துச்சு. உண்மையிலேயே வேற லெவல் இட் வாஸ். நலமாக வாழ்றதுக்கு எடுத்த கிளாஸ்ல நீங்களும் ரொம்ப நலமாக வாழணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் சாரோடைய ட்ரைனிங் தான். இதெல்லாம் ஜூம்ல நமக்கு பேசவே தெரியாதுல்ல. எல்லாமே மாஷா சார் அல்லாஹ். கொடுத்த வளம். கண்டிப்பா சாரும் வளமாக வாழணும், நம்ம எல்லாரும் வளமாக வாழணும், ஆமீன் நீங்களும் ஆமீன். வளமாக வாழணும். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஜி, நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஆபீஸ்ல தான் இருக்கேன், இன்னும் வீட்டுக்கு போல. வாவ் வாவ். ஆபீஸ்ல தேங்க்யூ வேலை தேங்க்யூ பார்த்துட்டே சிஸ்டர். உங்க கிளாஸையும் கவனிச்சேன். ரொம்ப அற்புதம். அதாவது எண்ணங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துல எத்தனை விதமான எவ்வளோ எண்ணங்கள் தோணுது அப்படின்றதுல இருந்து நம்ம வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம், அதே மாதிரி வார்த்தை மாதிரி சிந்தனை எவ்வளவு முக்கியம், தேங்க்ஸ் சொல்றது எந்த அளவுக்கு முக்கியன்றத சொல்லி தன்னம்பிக்கையா கடைசி வரைக்கும் இருக்கணும். இது ஒன்னொன்னுத்துக்கும் வந்து நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பாருங்க, ஒரு கேரக்டர் எடுத்து அது அதுக்கப்புறம் நம்மளுடைய பாடி ஸ்கேனிங் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த நீங்க வந்து ஆக்சுவலா வந்து 1/2 முன்னாடி முடிச்சிட்டீங்க. நீங்க 1/2ங்கிறது ஒரு 7 நிமிஷம் முன்னாடி முடிச்சிருக்கீங்க. ஆனா இவ்வளவு டாபிக் நீங்க பேசியிருக்கிறீங்க. ரொம்ப நிஜமாலுமே அது சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பேசினவர் சொன்னாரு, உங்களோட கிளாஸ்க்கு வந்து நோட்ஸே எடுக்க வேண்டாம். ஆக்சுவலா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் கவனிச்சிட்டு இருக்கேன். பட் நீங்க சொன்ன எல்லாமே என் மைண்ட்ல இருக்கு. ரொம்ப அற்புதம். நன்றி நன்றி தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. எல்லாம் சார் கொடுத்த வளம் தான். எஸ் எஸ் எல்லாமே நம்மளுடைய ஆசானோட கைடன்ஸ். ஆசனோட வளம் தான். அது அது மாதிரி வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தளம் நமக்கு வந்து கிடைக்காது. இந்த இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நன்றி. கண்டிப்பா So, சிஸ்டர். உங்களுக்கு நன்றி, உங்க டீம் மெம்பர்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் பிரதர், உங்களோட அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அனைவரையும் ஈர்த்து கொண்டது. அப்படி அவ்வளவு அட்ராக்ஷன் ஆயிருந்துச்சு. மாஷா அல்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த எல்லாம் இங்க எந்த அளவுக்கு கொமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணாங்களோ அதே மாதிரி பேசினவங்கள்ல இருந்து வந்த எல்லா வேர்ட்ஸும் அதே தான் நானும் உங்களுக்கு பேசணும் இருந்தது பிரதர். அந்த இந்த குறுகிய டைம்ல இந்த 30 மினிட்ஸுக்குள்ள இப்ப மேம் சொன்னாங்க நீங்க 7 மினிட்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்கு டைம். அப்ப இந்த டைமுக்குள்ள இவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் நீங்க இவ்வளவு வேர்ட்ஸுங்களை எங்களுக்கு தந்தீங்கன்னு சொன்னா அது ரொம்பவே ஒர்த்ஃபுல் தான். அப்ப நீங்க டெலிவரி பண்ணின மெத்தட்ல இருந்த உங்களோட ஸ்பீச்ல நீங்க சொன்ன ஒவ்வொரு சிஸ்டமும் ஆள் மனசுல போயிட்டு பதிகிற மாதிரி இருந்தது. ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்துச்சு. ஜஸாகல்லாஹ் பிரதர், நல்லா இருந்தது. ஜஸாகல்லாஹ் சிஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த தேங்க்யூ ஒண்டர்ஃபுல்லான சிஸ்டர். அழகா மாத்தினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பிளாட்ஃபார்மை ரொம்ப அழகா நாளைக்கு மாத்துறதுக்காக நம்மளோட ட்ரெயினர் ஜௌஃபர் பீமா ஃபரீதா என்கரேஜிங் எம்பத்தின்ற ஒரு அழகான டாபிக்ல வராங்க. இதே உற்சாகத்தை அவங்களுக்கு கொடுத்து நம்ம வரவேற்போம். Until then, see you. Bye-bye. Take care. Good night. Thank you.
சூப்பரா இருந்துச்சு